ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வேஸ்ட் கிளாத்தில் ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்டுக்கு ஃபஸ்ட்டு 12 சென்டிமீட்டரில் ஸ்கொயராக ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சர்க்கிள்லையும் ஒரு பேப்பர் கட்டிங்ஸ் வேணும். ஸோ சர்க்கிளில் செய்கிறதுக்காக 6 சென்டிமீட்டர் காம்பஸில் இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு அதை நான் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பேப்பரில் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான பேப்பர் கட்டிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த கிளாத்தோட பேக் சைடு மேலே வர்ற மாதிரி ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர்ஸை இதுக்கு மேலே வச்சுட்டு இதே ஷேப்பில் நம்ம லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று, ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று, ரெண்டையுமே நம்ம கிளாத்தில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். லைன்ஸ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி மிஷினில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் இதை கையிலேயே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு ஷேப்பையுமே நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங் போக ஒரு 1/4 இன்ச் மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 4 கார்னரில் இருக்கிற எட்ஜ் இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் குட்டி குட்டியாக நம்ம நாச்சஸ் கட் பண்ணணும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம திருப்பி விடுறப்ப நல்லா படிஞ்சு நிற்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஃபேப்ரிக்காக இருக்கும். இதை மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கில் குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வழியாக நம்ம உல்ட்டாவாக திருப்ப போகிறோம். நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி நம்ம உல்ட்டாவாக திருப்பணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது பார்த்து கட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற கிளாத்தில் மட்டும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக இப்போ நம்ம உள்ளே இருக்கிற கிளாத்தை மேலே திருப்பி விட்டுக்கலாம். உல்ட்டாவாக திருப்பினதுக்கப்புறம் இதோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க, அதே ஷேப்புக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிஃப் ஆக்குறதுக்காக அயன் பண்ணிடலாம். 2 ஷேப்பையுமே எடுத்து அயன் பண்ணிக்கிறேன். அடுத்தது வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதையும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதையும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறணும். மடித்ததுக்கப்புறம் இதையும் நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் விழுந்திருக்கும் பாருங்கள். இந்த லைன்லேயே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஷேப் கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்கொயரை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைன்ஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். இதே மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் லைன்ஸ் விழுந்துச்சு இல்லையா, அந்த லைன்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நூலையும் பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிறதுல வந்துட்டு நம்ம இந்த நூல்லையே வந்து அப்படியே சுற்றி ரவுண்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது குட்டியாக இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் அதோட எட்ஜஸ் தெரியாத மாதிரி உள்ளே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த பட்டர்ஃப்ளையை பேண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பிளாக் கலரில் இருக்கிற இந்த பேண்ட் எடுத்திருக்கேன்.
ஸ்டிச் பண்ண இந்த கிளாத்தை இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இதோட பேக் சைடு பேண்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ் தெரியாத மாதிரி நம்ம கையிலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையிலேயே ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா நம்ம க்ளூகன்லேயே கூட இதை ஒட்டிக்கலாம். பட் கையில் ஸ்டிச் பண்ணுறது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேண்டை ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, எங்களோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே இப்படி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விலாக் வீடியோ, ஷாப்பிங் வீடியோ பார்க்குறதெல்லாம் பிடிக்கும்னா எங்களோட இன்னொரு சேனல் எஸ்ஜே லைஃப் ஸ்டைலை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்டை நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.